Hello all. Today we are going to see the remaining topics of our third unit. Okay. So in that first topic is the range function. So range function is the built-in function. That is Python built-in function. It's not a user-defined function. We are not defining that function. Okay. But already software la built ஆகியிருக்கிற function வந்து range function. Okay. So எதுக்கு range function use பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா it is used to generate a sequence of integer. ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணோன்னா வி நீட் டு ஐட்ரேட் ஃப்ரம் திஸ் வேல்யூ டு தட் வேல்யூ ரைட் அது ஐட்ரேட் பண்ணணும் ஓகே அன்டில் தட் த ரூப் ஹேஸ் டு பி ஐட்ரேட் அப்படின்றப்போ ஸோ நம்ம ரேஞ்சில் வந்து மென்ஷன் பண்ணிடலாம் ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1,11 அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் வந்து நம்ம ஃபார் லூப் வந்து ஐட்ரேட் ஆகும் ஓகே ஸோ அன்டில் தட் ஐட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு சம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தோன்னா ஓகே ஸோ அதுக்கு தான் வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் 2 மார்க்ஸில் can be asked. Okay, so Python provides a built-in range function that can be used for generating a sequence of integer that a for loop can iterate over. So example பாருங்கம்மா கீழே sum equal to 0 beginningல sumோட வேல்யூ 0வா நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபார் k in range of என்ன சொல்கிறாங்க 1,11 அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னா தி வேல்யூ in the generator sequence include the string starting value up to but not including the ending value புரியுதா ஸோ அப்போ நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ என்ன 1 எண்டிங் வேல்யூ 11 அப்போ 11 எடுத்துக்க மாட்டாங்க 10 அப் டு 10 வந்து அவங்க ஐட்ரேட் பண்ணிகிட்டே போவாங்க thus this for loop adds up the integer value எதுலேருந்து 1லேருந்து 10 வரைக்கும் நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு the range function is convenient when long sequence of integers are needed ஸோ இது வந்து இப்போ 1 to 11 ஈஸியாக we can add it ஓகே இதுவே வந்து லாங் சீக்வன்ஸ் அதை நம்ம பெரிய நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணோன்னா அப்போ நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து we can find out the sum value ஓகே நெக்ஸ்ட்டு தென் ஆல்சோ இட் சேவ்ஸ் தி மெமரி இதோட அட்வான்டேஜ் பார்த்தோன்னா சேவ்ஸ் ஏன்னா லாங் லிஸ்ட் யூஸ் பண்ணக்குள்ளே நம்ம நிறைய லைன்ஸ் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை ஓகேவா ஸோ அது ரேஞ்ச் ஆஃப் 1,299 அந்த மாதிரி பண்ணோன்னா மெமரியில் வந்து நம்ம லைன் ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் ஓகே ஸோ therefore typing range of 0,9 in the Python shell does not produce a list as expected, simply echoes out the call to range. Okay, next by default the range function generates a sequence of consecutive integers. A step value can be provided. However, example range of 0, 11, 2 produce the sequence in as 0, 2, 4, 6, 8, 10 சொல்லியிருக்காங்க ஸோ இது என்னென்னா இப்போது இந்த இருக்குல்ல அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் ஆஃப் 0, 11, 2 விச் மீன்ஸ் 0லேருந்து அப் டு 11 வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் we are adding up the integers ஓகே ஆனால் வந்து என்ன கான்சிக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர் வந்து we have to டபுளாக எடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ 0க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 4, 6, 8 ஓகே ஈவன் நம்பர்ஸாக வந்து அவங்க எடுத்துருக்குறாங்க ஸோ அதனால தான் அங்கே வந்து 2ன்னு வருது ஓகே வித் ஸ்டெப் வேல்யூ ஆஃப் 2 அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் -1ன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போது நம்ம 10லேருந்து 0 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்களா ஸோ அப்போ 10, 9, 8 அப் டு என்ன வரைக்கும் வருது 1 வரைக்கும் வருது ஸோ இது வந்து மைனஸில் ஐ மீன் பேக் சைட் ஆஃப் தி நம்பர்ஸ்லேருந்து கோயிங் ஆன் இல்லையா ஸோ அதனால் -1 வந்து இங்கே போட்டிருக்காங்க ஓகே ஸோ இந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா 8 இருக்கு இல்லையா அந்த பாக்ஸில் அது வந்து டெஃபினெட்லி யூ ஹாவ் டு ரைட் இட் ஓகே ஸோ இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வந்து நம்மளை எழுத சொல்லியிருக்கிறாங்க அதனால் தான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க இல்லையா சஃபியா சிஸ்டம்னா ஒர்க் இட் அவுட் அண்ட் ரைட் தி அவுட்புட் இயர் எல்ஸ் லீவ் தி ஸ்பேஸ் வில் ஒர்க் இட் அவுட் ஒன்ஸ் வி கம் டு காலேஜ் ரைட் நெக்ஸ்ட்டு ஐட்ரேட்டிங் ஓவர் லிஸ்ட் எலமெண்ட்ஸ் வெர்சஸ் லிஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ஓகேவா ஓகே ஐ மீன் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தோம் இல்லையா அது வந்து லிஸ்ட் எலமெண்ட்ஸ் உள்ளே இருக்கிற அந்த லிஸ்ட் எலமெண்ட்ஸை வச்சும் நம்ம ஐட்ரேட் பண்ணலாம் இல்லைன்னா அந்த லிஸ்ட் எலமெண்ட்ஸ்க்கு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குல்ல இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா ஸோ அதை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஐட்ரேட் பண்ணலாம் இது எல்லாமே நம்ம ஃபார் லூப் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம் ஓகேவா ஓகே இப்போ இந்த எலமெண்ட் ஆஃப் அ லிஸ்ட் நீட் டு பி ஆக்சஸ்ட் ஒரு எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுல ஓகே ஆனால் அதை நான் ஆல்டர் பண்ணக்கூடாது
ஓகே, எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணக்கூடாது. A loop variable that iterates over each list element is an appropriate approach. Yes. However, there are times when the loop variable must iterate over the index value of the list instead. ஓகேவா, ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணனா, இல்லைன்னா லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டு யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணக்குள்ளேயும் there should not be any modification happened on the list. ஓகே, ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. பட் நவ் வி ஆர் கோயிங் டு சி கம்பேரிசன் பிட்வீன் தி லூப் வேல்யூ ஐட்ரேட் லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை ஐட்ரேட் பண்ணுறதும் இண்டெக்ஸ் நம்பர் ஐட்ரேட் பண்ணுறதும் வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வி ஆர் கோயிங் டு சி. ஓகே ஓகே, ஸோ மேலே எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ ஐட்ரேட்டிங் லூப் வேரியபிள் ஐட்ரேட்டிங் ஓவர் தி எலமெண்ட் ஆஃப் தி சீக்வன்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபார் கே இன் நம் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் கே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லூப் வேல்யூவில் வந்து பண்ணுறாங்க பாருங்கள். லூப் வேல்யூ எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ஓகே வேல்யூ கொடுத்துட்டாங்க ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், மேலே இருக்க இண்டெக்ஸ் நம்பர் தான் கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா. கரெக்டாக லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் 0 1 2 3 4 5 இருக்குது அப்படின்னு நம்ம இண்டெக்ஸ் நம்பர்ஸ். அதனால தான் இங்கே லென்த் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் நம் ஆஃப் 5 கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு suppose the average of a list of class grade named grades need to be computed. In this case a for loop can be constructed to iterate over the grade. ஸோ அந்த கிரேட் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் ப்ரீவியஸில் ஒரு எக்ஸாம்பிளில். ஸோ அதே இதுதான் இங்கே கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபார் கே இன் கிரேட் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் கே பிரிண்ட் கிளாஸ் ஆவரேஜஸ் சம் ஆர் லென்த் ஆஃப் கிரேட்ஸு. ஓகே, இதை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சம்மையும் பிரிண்ட் பண்ணலாம், இல்லை லென்த் ஆஃப் கிரேட்ஸும் பிரிண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் okay, we'll go on to here. In such case loop variable for k in range of length of grade k equal to grade k plus 1. In this case the loop variable k is also functioning as the index variable. So இங்கே நம்மளுக்கு வந்து k வந்து index variable it's accessing. So index variable is a variable whose changing value is used to access the element of indexed data structure. Yes, ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு நெசசரி. ஓகே, ஸோ ஈச் எலமெண்ட் ஹேஸ் தேர் ஓன் வேல்யூ, ரைட். அதுதான் நம்ம இண்டெக்ஸ் வேரியபிள் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, தென் திஸ் எக்ஸாம்பிள் இஸ் நெசசரிமா, அதோட அவுட்புட் வந்து வி ஹாவ் டு ரைட் இட். ஓகே, தட் வில் ரைட் லேட்டர் ஆன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வைல் லூப். I set a switch, right. So okay, so while loop and list. So லிஸ்ட்டில் while loop வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத now we are going to see. So there are situations in which a sequence to be traversed while a given condition is true. Is true ஆகிற வரைக்கும் we have to traverse. In such case while loop is an appropriate control structure. ஸோ ஒன்ஸ் அந்த ட்ரூ ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த லூப்பை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறோம் இல்லையா, அதில் அந்த மாதிரி கன்சிக்வன்ஸில் வந்து வில் பி யூஸிங் தி while loops. ஓகே, ஸோ தென் let's say that we need to determine whether the value 40 occur in a list number. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோன்னா, given list of numbers-ல 40 வந்து whether it is occurring. ஓகேவா, அது வந்து செக் பண்ணுறது. ஓகே, in this case once a value is found-னா traversal of the list வந்து terminate ஆகிடும். ஓகே, அப்படி ஃபைண்ட் அவுட் ஆகலைன்னா it will be continued until, ஓகே, கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும் it will be continued on. Variable k is initialized to 0. இந்த ப்ரோக்ராமில் k வந்து initialized to 0 and used as an index variable யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஆல்ரெடி சொன்னது தான். Thus the first time through the loop k is 0 and num is 0. Okay, with the value 10. ஓகேவா, ஸோ நம்மளோட வேல்யூ வந்து ஃபஸ்ட் வேல்யூ வந்து 10 இஸ் கம்பேர்டு டு ஐட்டம் டு பி ஃபவுண்ட். ஐட்டம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் நம்ம 40. ஸோ அப்போ 10 வந்து 40 கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, 40 இல்லை இல்லையா, ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கண்டினியூ ஆகும், நெக்ஸ்ட் நம்பர் கண்டினியூ ஆகும். சின்ஸ் தே ஆர் நாட் ஈக்குவல், செகண்ட் கிளாஸ் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். இன்க்ரிமெண்டிங் தி கே வேல்யூ வந்து என்ன பண்ணுவாங்க, 1 0வாக இருந்துச்சு, இப்போ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ கே இண்டெக்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு 0 வச்சு செக் பண்ணோம் இல்லையா, நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் 1 கீழே 20 இருக்கும், 20 வந்து 40 ஈக்குவலான்னு செக் பண்ணுவாங்க. இஃப் ஸோனா கம்ப்ளீட் ஆகிடும், இல்லைன்னா இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஐட்டம் ஃபைண்ட் அவுட் ஆகிற வரைக்கும் இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் கீழே இருக்குது, ஒர்க் அவுட் பண்ண எக்ஸாம்பிளும் இருக்குது. ஓகேவா, அது வந்து யூ கேன் டேக் இட். கிளியர்? ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் அவர் தேர்ட் யூனிட். ஓகே, ஸோ லாஸ்ட் வரதை ஃபுல்லாக பார்த்தோன்னா நம்ம ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே,
ஸோ ஐட்ரேட்டிங்னாலே நம்மளுக்கு வந்து ஃபார் லூப் தான் இல்லையா. ஸோ அதனால் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பில்ட் அண்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஐட்ரேட்டிங் ஓவர் லிஸ்ட் எலமெண்ட்டு இல்லை இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வைல் லூப் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, எக்ஸாம்பிளும் ரொம்ப சிம்பிள். ஐட்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து 40 கிவன் நம்பரில் 40 இருக்கான்றதை செக் பண்ணுவோம். செக் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி இங்கே நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அன்டில் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் அது வந்து லூப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூனா இட் வில் டெர்மினேட். ஓகேவா, இதுதான் வைல் லூப்ஸ் அண்ட் தி லிஸ்ட் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ யூ கேன் ஆல்சோ ரைட் இங்கே இருக்கிற நோட்ஸும் எழுதலாம், இல்லைனா ஆல்ரெடி ரிட்டன் நோட்ஸ் கொடுத்தாலே தட் ஆல்சோ யூ கேன் ரைட் இட். ஓகே, ஸோ இட்ஸ் எனி டவுட் ப்ளீஸ் கைண்ட்லி ஆஸ்க் மீ. ஓகே, தேங்க்யூ.